ஹலோ காய்ஸ், நம்ம தோட்டத்தை ஒரு விசிட் போடுவோமா? வாங்க. என்னென்னு தெரியுது, ட்ராகன் ஃப்ரூட். ஒரு பூ, 2, 3, அது ஒன்று 4. ஓகேங்களா? இது நீராப்பிள் செடி, அது மாமரம். ஓகேங்களா? மல்லித்தோட்டம். ஓகே, நல்லாவே இருக்குது. ஓரங்களில் ஃபுல்லாக தென்னை மரம், நடுவில் மாமரம் 2 வெள்ளி மாமரம். இது என்னன்னு தெரியுதா? கருவேப்பை. அதில் இது புடலங்குடி, கொய்யா, எலுமிச்சை மரக்கன்று, எலுமிச்சை மரம், மாமரம், மல்லித்தோட்டம் தான். சூப்பராக இருக்குல்ல மல்லித்தோட்டம்? இது மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் மடித்து இட்லி ஊற்றுவாங்க. சூப்பராக இருக்கும், இட்லி சாப்பிடுவேன். இது வெள்ளை நாவல். இதுவும் மந்தார தான். இது இலந்த செடி, வளர்ந்தது, வெட்டியாச்சு. இது வந்து இடி இடிக்கும் போது வீட்டு மேலே போடுவாங்க. இடியை தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இதுவும் மந்தார வகை தான். அது பெரிய இலை வரும், அது பெரிய மந்தாரம் வரும். அது மடித்து இட்லி சுடுவாங்க. இது வீட்டு மேலே போட்டால் இடி இடிக்கும் போது இது தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து மாமரம் ஃபுல்லாக மல்லி தான். ஓகே, எல்லாம் இந்த மல்லி, இலந்த கன்று, இது கருவேப்பிலை, மாங்கன்று, நெல்லி மரம் இந்த பாருங்கள், பெரிய நெல்லி ஹைப்ரிடு ஒட்டு மரம். இது கொய்யா ஒட்டு மரம். இது ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, சாத்துக்குடின்னுவாங்களே அந்த மரம். இது பலா மரம். இது ராம் சீதா, இப்போ தான் பூ வைக்குது, பார்க்கலாம். இது வந்து சப்போட்டா மாமரம். இது நீராப்பிள். இது நான் உங்களுக்கு நீராப்பிள் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுவும் நீராப்பிள். அதுக்கு வந்து பலா. இது பாருங்கள், நீராப்பிள் தெரியுதுங்களா? சிவப்பு தங்கம் நீராப்பிள். அவ்வளோ நீர் சத்து, உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயிற்று இதுக்கு பிரச்சனை, அந்த இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ராம் சீதா, பெரிய சீத்தாப்பழம் அந்த இருக்குல்ல, அதோட பூ சூப்பராக இருக்கும். இதுவும் சாப்பிட. சப்போட்டா, காய் மரம். அதுக்கப்புறம் ஆனால் மிளகா செடி, மல்லி. இது இப்போ தான் ஊட்டியிருக்கோம். கத்திரி நட்டு விட்ருக்கோம். கத்திரி செடி அதை நட்டுருக்கோம். அப்புறம் காமிக்கிறேன். பனை தெரியுதுங்களா? பனை மரம். இதுவும் நம்ம பனை மரம் தான். இப்போ தான் காய் வச்சுருக்கு. இன்னும் 2 நாள் 3 நாளில் விட்டுருவோம் அதை. அப்படியே வந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக தென்னை, எல்லாமே சிவப்பு தென்னை. இது ஒரு தென்னை கூட எதுவும் கிடையாது, எல்லாம் சிவப்பு தென்னை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயிர் நட்டுருக்கோம். 56. அந்த வாரம் ஃபுல்லாகவும் தென்னை. அதெல்லாம் நம்ம கைனி வர அப்டேட்டில் எப்படி பூ வைக்குது, எப்படி காய் வைக்குது எல்லாம் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எம்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி மீண்டும் தகவல் எம்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.